மாவட்டம் மோகனூர் வட்டம் வளையப்பட்டி என் புதுப்பட்டி அரூர் பரளி சுற்றுப்புற பகுதிகளில் சிப்காட் திட்டம் அமைக்க வேண்டாம் என்று இதுவரை 64 கட்ட போராட்டங்களை நடத்தி இன்று 65வது கட்ட போராட்டமாக தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இன்று மலைக்கோட்டை மாநகரில் உள்ள மலைக்கோட்டை ஏறும் போராட்டம் வைத்திருந்தோம். இன்று காவல்துறை அனுமதி மறுத்ததால் இன்று ஆர்ப்பாட்டம் காதில் பூ வைத்து ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம். குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் 29/5/2023 அன்று கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் விவசாயிகளுடைய கருப்பு தேர்ப்பு கூட்டம் நடத்தினார்கள். அந்த கூட்டத்தில் வருவாய்த்துறையின் மூலம் தயார் செய்யப்பட்ட அந்த பகுதியினுடைய வரைபடமும் விவசாய நிலங்களினுடைய கணக்கும் அதில் காட்டப்பட்டது. அதில் வரைபடமும் முழுக்க உண்மைக்கு புறமாக தயார் செய்யப்பட்டது. அதே போல விவசாயிகளுடைய முற்போகம் விளையக்கூடிய விளைநிலங்களை தரிசு நிலம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இது சம்பந்தமாக விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் கடுமையான ஆட்சேபனை தெரிவித்ததன் பேரில் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த பகுதிக்கு உடனடியாக அதிகாரிகளை அனுப்பி மீண்டும் ஆய்வு செய்து எந்த ஒளிவரைவும் இல்லாமல் அரசிற்கு அறிக்கை அனுப்பப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் ஒரு வருட காலமாகியும் எந்த விதமான வரைபடமும் புதிதாக தயாரிக்கப்படவில்லை. விவசாயிகளுடைய விளைநிலங்களை தரிசு நிலம் என்றே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே அறிக்கையை அதே வரைபடத்தை சிப்காட் நிறுவனத்திற்கு அனுப்பியதன் மூலம் அவர்கள் தற்பொழுது நிலம் எடுப்பதற்கான அனைத்து பணிகளையும் உடனடியாக செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். அவர்கள் ஆணை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் தற்போது செய்து வருகிறார்கள். ஆனால் மறைக்கப்பட்ட நீர்நிலைகளையும் அங்கே விவசாயிகளுடைய விளைநிலங்களை தரிசு நிலங்களாக என்று குறிப்பிட்டதை புதிதாக எந்த அதிகாரிகளும் வருவாய்த்துறையினர் செய்யவில்லை. இதை கண்டித்துதான் இன்று 10 நாட்களாக தொடர்ந்து நாங்கள் காத்திருப்பு போராட்டமும் அறவழியில் இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எங்களுக்கு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் உடனடியாக வரைபடம் தயார் செய்யப்பட வேண்டும். அங்குள்ள விவசாய நிலங்களை மீண்டும் தரிசு நிலம் என்றதை குறிப்பிட்டு மாற்றி விவசாய நிலங்கள் என்று குறிப்பிட வேண்டும். குறிப்பாக ஏற்கனவே தமிழகத்தில் 38,000 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் சிப்காட்டிற்காக எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 24,000 ஏக்கர் நிலங்களுக்கு மட்டுமே பயன்பாட்டிற்கு உள்ளது. மீதமுள்ள அனைத்து நிலங்களும் தரிசு நிலங்களாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்தவரை 33 தொழில் பூங்காக்கள் இருக்கின்றன. 33 தொழில் பூங்காக்களில் 13 தொழில் பூங்காக்களுக்கு மட்டுமே மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய முன் அனுமதி பெற்றிருக்கிறார்கள். மீதம் உள்ள 19 தொழில் நிறுவனங்கள் முன் அனுமதி பெறாமல் 20 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. அதனால் அங்கு காற்று மாசடைகிறது, நீர் மாசடைகிறது, ஒளி மாசடைகிறது, சுற்றுப்புற சூழல் மாசடைகிறது. அங்கு இருக்கின்ற பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய வியாதிகள், கேன்சர், தோல்வியாதிகள், அல்சர் போன்ற பல்வேறு வியாதிகள் உருவாக்கிறார்கள். குறிப்பாக பெண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது. இது சம்பந்தமாக இதுவரை 5000த்திற்கும் மேற்பட்ட மனுக்களை தமிழக முதல்வர் முதல் கொண்டு ஜனாதிபதி முதல் கொண்டு நாங்கள் மனு அனுப்பியிருக்கின்றோம். ஆனால் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எங்களையும் அழைத்து பேசவில்லை. குறிப்பாக இதுவரை தொழில்துறை இணைச் செயலாளர் நில எடுப்பு சிப்காட் அவர்கள் இதுவரை சிப்காட்டினுடைய மேலாண்மை இயக்குநர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் 20க்கும் மேற்பட்ட கடிதங்களை அனுப்பி இதன் மீது உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. நாங்கள் தொடர்ந்து 65 கட்ட போராட்டங்களை நடத்தி எங்களுடைய நேரத்தை விவசாயிகளுடைய செய்ய வேண்டிய வேலையை வீணடித்து இங்கே இருக்கின்றவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற வகையில் தமிழக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஆகவே மேலும் தற்போது கூட நேற்று ஒரு கடிதம் எங்களுக்கு வந்திருக்கிறது. அந்த பகுதியில் 7 நீர்நிலைகள் இருக்கின்றன. 1 2 அல்ல, 7 நீர்நிலைகள். இங்க பாருங்க, இது மானூர் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து கொடுக்கப்பட்ட இந்த கடிதம். இதுல பாத்தீங்கன்னா வளையப்பட்டியில ஒரு ஏரி, என் புதுப்பட்டியில 2 ஏரி, பரளியில 2 ஏரி, 2 குட்டை, அரூர்ல ஏரி, மொத்தம் 7 நீர்நிலைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கஸ்தூரி மலையிலிருந்து வருகின்ற நீரோடை கரைவோட்டான் ஆற்றிற்கு வரைக்கும் செல்கிறது. அந்த ஆறு 18 நீர்த்தேக்கங்கள் உள்ளன. அந்த நீர்த்தேக்கங்கள் உள்ளன. குறிப்பாக வளையப்பட்டி மற்றும் புதுப்பட்டியில் வந்து 25,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள். அந்த கஸ்தூரி மலையில் அடிவாரத்தில் இருந்துதான் தற்பொழுது அந்த குடிநீர் தேவையான அனைத்து போர்வெல்களும் அங்கிருந்துதான் மின் மோட்டார் மூலம் இயக்கப்பட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது. ஆகவே மறைக்கப்பட்ட அனைத்து உண்மைகளையும் கண்டறிந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, திருநெல்வேலி மாவட்டம் ராஜபாளையத்திற்கு அருகே அரசு புறம்போக்கு நிலங்களை விவசாயிகள் ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் பயிர் சாகுபடி செய்து வந்தார்கள். அந்த இடத்தில் சிப்காட் நிறுவனம் அமைக்க வேண்டும் என்று சிப்காட் நிறுவனம் முயன்ற போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை உடனடியாக அந்த இடத்தில் எக்காரணத்தை கொண்டும் சிப்காட் அமைக்கக்கூடாது, அங்கு பசுமை பண்ணை தான் அமைக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் தெளிவான உத்தரவு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் விவசாய நிலங்கள் எடுக்கப்படுகின்றன. அதே போல
இந்த தமிழகத்தில் 38,000 ஏக்கர் இருக்குன்னு சொன்னா இதுதான் சிப்காட் மூலமா அவங்களே கொடுத்த அந்த ஆர்டர் காப்பி. அது இல்லாத இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கால்நடைகளுடைய மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்கள் குறைந்து வருகிறது என்று கால்நடைத்துறையே ஒரு ஆர்டர் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. எத்தனாம் தேதினா 1/12/2021 11/12/2021 கால்நடை மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்கள் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. இதனால் கால்நடைகள் வளர்ப்பு குறைந்து வருகிறது, பால் உற்பத்தி குறைந்து வருகிறது. இதனால் தமிழகத்தின் மக்களுக்கு பால் தட்டுப்பாடு ஏற்படுகிறது என்று அந்த மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்களை எடுக்கக்கூடாது என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். அப்படி அந்த இடத்தில் மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்களை எடுத்தால் அதற்கு சமமான நிலங்களை மாவட்டத்தில் வேறு இடத்தில் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் அத்தனையும் அரசு உத்தரவுகளை மறைத்து சிப்காட் நிறுவனம் இந்த இடத்தில் நிலம் எடுக்கிறது என்றால் இதில் எவ்வளவு பெரிய சதி நடந்திருக்கிறது என்பதை பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுடைய மதிப்புக்கு உணர்வு அளித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் விவசாயிகளுடைய நலனை கருதி அவர் தேர்தலுக்கு முன்பாக விவசாயிகளுடைய எந்த ஒரு அனுமதி இல்லாமல் சிறு ஒரு இடங்களை கூட நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தால், ஆனால் அதற்கு அதிகாரிகள் அதற்கு முரம்பாக தமிழக முதல்வரின் அரசிற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் இங்கே விவசாயிகளுடைய நிலங்களை எடுக்காமல் விவசாயிகளை நிம்மதியாக அந்த பகுதியில் பயிர் செய்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, தற்போது 20 ஆண்டுகளில் தமிழகத்தில் சுமார் 1 லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் விவசாயம் செய்ய முடியாமல் நீர்நிலைகள் மறைக்கப்பட்டு அவர்கள் அப்படியே அதை கிடப்பில் போட்டால் உணவு பஞ்சம் விரைவில் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தற்போது இந்தியாவில் உருவாகி வருகிறது. ஆகவே நமது அண்டை நாடான ஸ்ரீலங்கா, பாகிஸ்தானில் போன்ற நிலைமை இந்தியாவில் உருவாகக்கூடாது. தொடர்ந்து மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்கள் அளிக்கப்படுகின்றன. விவசாய நிலங்கள் அளிக்கப்படும் பொழுது, நீர்நிலைகள் அளிக்கப்படும் பொழுது உணவு உற்பத்தி நாளுக்கு நாள் தானாகவே குறைந்துவிடும், உணவு பஞ்சம் அதிகமாக ஏற்படும். குறிப்பாக சென்ற ஆண்டு 1200 ரூபாய்க்கு விற்ற 25 கிலோ அரிசி இன்று 1900 ரூபாய்க்கு விற்கிறது. இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை மனதில் வைத்து சிப்காட்டிற்கு அளிக்கப்படும் முக்கியத்துவத்தை விட உணவு தானியத்தை உற்பத்தி செய்வதற்கும் விவசாய